ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எல்லோரும் மிஸ் பண்ண ராகுவோட சீரியலை தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியல் ஆல்ரெடி தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது. பட் 1லேருந்து 140 எபிசோடு வரைக்கும் தான் இருக்குது. அப்படியே கட் பண்ணிட்டாங்க. நான் அங்கேருந்து தான் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படி கதை புரியும்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹாட் ஸ்டாரில் போயிட்டு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா 1லேருந்து 140 எபிசோடு வரைக்கும் என்ன கதை இருக்கோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, நீங்களே அந்த கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக நான் அந்த கதையை சொல்கிறேன். இந்த சீரியலில் நம்ம ராகுவோட பேர் ஆதித்யா. ஸோ ஆதித்யானே கூப்பிடுவோம். ஹீரோயினி வேற யாரும் இல்லை, மாயா சீரியலில் இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சீரியலில் இவங்களோட பேர் ஜோயா. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்காது. ஆனால் காலம் எப்படி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்குது அப்படிங்கிறது தான் கதையே. இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டார்டிங்லேயே கல்யாணம் ஆயிருக்கும். நம்ம ஹீரோயினி லவ் பண்ணி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பா, அதுவும் வீட்டையே எதிர்த்து. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சின்ன வயசு தோழியே கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ ஆரம்பத்தில் இவங்க ஒரு மேரிட் கப்பல் தான். அப்போ திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னரும் இறந்து போயிருப்பாங்க. அதுவும் ஒன்றா கை கோர்த்தபடியே. நம்ம ஹீரோயினிக்கு ஒன்றுமே புரியாது, பயங்கரமான ஷாக்காக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிவிடுவான், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அஃபேர் இருந்திருக்கு, அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்தபடியே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயினி இதை டோட்டலாக மறுப்பா. என்னோட புருஷன் அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் எந்த ஒரு அஃபேரும் வச்சிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லுவா. ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிக்காது, ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுது. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் உண்மையிலே அவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹீரோயினிக்கிட்ட நிரூபிப்பான். அப்போ தான் அவளுமே நம்புவா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே காதலாக மாறுது. யாருக்கு? நம்ம ஹீரோக்கு. ஹீரோ தான் ஃபஸ்ட்டு ஹீரோயினியை காதலிக்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினியும் ஹீரோவை காதலிக்கிறா. பட் அந்த விஷயம் அவளுக்கே தெரியாது. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இவளுக்காக 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மாப்பிள்ளையுமே பார்த்துருப்பாரு. அதுக்கும் நம்ம ஹீரோயினி ஓகே தான் சொல்லியிருப்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் இவளோடது ரொம்ப தப்பாக போயிடுச்சு இல்லையா? அதனால அப்பா சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த மேரேஜ்க்கு ஒத்துப்பா. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோ கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், நான் உன்னை காதலிக்கிறேன், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னமோ, நான் உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், என் மனசில் உங்களை பற்றி அப்படி ஒரு தப்பான எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னோட கல்யாணத்தில் எனக்கு துணையாக இருந்து என்னோட கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ இதோட தான் தமிழில் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. 1லேருந்து 140 வரைக்கும் உள்ள ஸ்டோரியே இதுதான். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹீரோயினிக்கு இப்போ கல்யாணமாக போகுது இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஹீரோவும் வெட்டிங் பிளானராக அந்த வீட்டுக்கு வந்திருக்கான், அவனோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு. அப்போ ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவை தனியாக கூப்பிட்டு, நீ ஒரு வெட்டிங் பிளானராக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க, ஸோ அந்த வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும், அதை விட்டுட்டு என் பொண்ணுக்கிட்ட நெருங்குற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வார்னிங்கை கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா இவருக்கு இந்த லவ் மேட்டர்லாம் தெரியும். ஏன்னா நம்ம ஹீரோயினிக்கிட்ட இவர் முன்னாடியே தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், இங்கே பாருங்கள், ஒரு அப்பாவாக நீங்கள் உங்கள் கடமையை செய்கிறீங்க, அதில் நானும் குறுக்கிட மாட்டேன். அதே மாதிரி நான் என்னோட காதலில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க, உங்கள் பொண்ணும் என்னை காதலிக்க தான் செய்கிறா, உண்மையிலே அதை அவள் உணரலை, ஒருவேளை அதை அவள் உணர்ந்துட்டா அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த மாப்பிள்ளையை தூக்கி எறிஞ்சிட்டு அவள் என்கிட்ட ஓடி வரத்தான் போகிறா அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு இருக்கான். உடனே அவரும் அங்கேருந்து கடுப்பாய் போயிட்டாரு. ரூமில் இருக்கிற நம்ம ஹீரோயினிக்கிட்ட அம்மாவும் நிறைய ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இதெல்லாம் உன்னோட வருங்கால மாமியார் கொடுத்ததுமா, இதை நீ போட்டுட்டு ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் அதை எடுத்து போட்டுட்டு இருக்கும் போது அவளோட நெத்தி சுட்டி அப்படியே முடியல மாட்டிக்குது. அதை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்போ பின்னாடி நம்ம ஹீரோ நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து நம்ம ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஹெல்ப் பண்ணுற சாக்கில் நம்ம ஹீரோயினியை அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கு. அங்கேருந்து ஓடி போயிடுறா. வெளியே ஓடி பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை. பின்னாடியே நம்ம ஹீரோவும் துள்ளி குதிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். நீ அவளோட ரூம்ல இருந்தா வரேன்னு கேட்டால், ஆமாம் அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், நான் வெட்டிங் பிளானர் தானே, ஸோ பொண்ணுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ உன்னோட கடமையை நீ மாப்பிள்ளைக்கும் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி, இதில் நிறைய ஷூஸ் இருக்குது, அதை நீ மாப்பிள்ளைக்கு போட்டு விடு, ஒன்றா போட்டு பாரு, நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதும் இவனும் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி மாப்பிள்ளைக்காரனுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். அவரும் வேணும்னே இது வேணாம் அதை மாட்டு, அது வேணாம் இதை மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா மாட்டி விட சொல்லிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நமக்காக தானே இப்படி இவர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. என்னன்னா, இன்னும் 3 நாளில் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, நாளைக்கே என்கேஜ்மெண்ட் அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்கும் போது இவர் நேராக போயிட்டு நம்ம ஹீரோ கையில் மோதிரத்தை கொடுத்து, இந்த மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கிறது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையில் கொடுத்துட்றாரு. அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது, என்ன சொல்கிறது அப்படின்னு எதுவுமே தெரியல.
நம்ம ஹீரோயினி ரூமில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஒன்று வந்து நம்ம ஹீரோ கையில் மோதிரத்தை கொடுத்துட்டு நாளைக்கே எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னது. நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்னா இவ சந்தோஷம் தான் படணும். ஆனால் இவளோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை அவமானப்படுத்துகிற மாதிரி வேணும்னே ஷூவெல்லாம் மாட்டி விட சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வரான். உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அங்கேருந்து ஓடி வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க ஆதித்யா, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்த போகிறான். ஆனால் நம்ம ஹீரோவை கதவை சாத்திட்டு அவகிட்ட போயிட்டு இங்கே பாரு ஜோயா, இப்பயாவது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. நீயும் என்ன காதலிக்கிறதானா, அது ஏன் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? இந்த மோதிரத்தை மட்டும் நீ நாளைக்கு அவனுக்கு போட்டு விட்டுட்ட அப்படின்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஜோயா. நீ அவனுக்கு சொந்தமாயிடுவா, அவன் உனக்கு சொந்தமாயிடுவான். ஸோ இப்பயாவது ரியலைஸ் பண்ண பாரு, நீயும் என்ன காதலிக்கிறதானே, அதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கையில் வச்சிருந்தான்ல அந்த மோதிரத்தை வச்சுட்டு நம்ம ஹீரோயினோட கையில் அழுத்திக்கிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் ஆதித்யா என்னை விடுங்க, எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இப்போ நீ பதில் சொல்லியே தான் ஆகணும், என்கிட்ட சொல்லு ஜோயா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதே சமயம் இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாரும் கிளம்ப போகிறாங்க போல். அப்போ ஜோயா எங்கே அப்படின்னு கேட்டால் ஜோயாவை காணோம். சரி அந்த பையனும் தான் காணோம், அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமே வந்துட்டாங்க. 2 பேரும் ஒன்றா இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினையும் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு கதவை போய் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. அவளோட கையில் நல்லா அடிபட்டுருச்சு போல், பிளட்டு வந்துட்டு இருக்கு. என்னம்மா உன்னோட கையில் பிளட்டு வருதே அப்படின்னு கேட்டால் என்னோட கையிலேயும் தான் பிளட்டு வருது அப்படின்னு அவனுமே கையை காமிச்சிட்டு இருக்கான். என்ன இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோனோட வருங்கால மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, ஜோயாக்கு இப்போ வந்து கையில் அடிபட்டுருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ மாமியாரும் மோதிரம் போடுற கையை போய் உடச்சுட்டானே, இப்போ நாளைக்கு எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கும் ஜோயாக்கும் கல்யாணமாக போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல, அப்புறம் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு, மோதிரம் போடலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாப்பிள்ளைக்காரனும் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு சமக்கவும் வருது. நம்ம ஆதித்யாவை பார்க்கும்போது மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுடுறாங்க. அவனுமே அங்கேருந்து ஃபீல் பண்ணிகிட்டே போயிடுறான். வேணும்னே நம்ம ஹீரோ என்னமோ வரல உடச்சி விட்ட மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு வந்தால் அம்மா ஒரு புரோக்கரை கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரும்மா அவங்கன்னு கேட்டால் நான் உனக்காக நிறைய பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்ப்பா, உனக்கு பொருத்தமான பொண்ணு இவங்க கிட்ட நிறைய இருக்குது, நீ அதில் ஏதாவது ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை காட்டினா அவன் லேப்டாப்பை மடக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், ஸோ அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இங்கேருந்து போகிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆதித்யா நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாம், ஆல்ரெடி உங்களுக்கு தான் தெரியும்ல ஜோயாவை தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி திரும்ப பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினியை கண்டாலே இவங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த புரோக்கர் அம்மாவும் திட்டிட்டு போயிடுது, உன் பையன் தான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்கிறான்ல, அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டே அங்கேருந்து போயிடுது. இப்போ மறுநாள் அடுத்து நம்ம ஹீரோயினி என்கேஜ்மெண்ட்டுக்காக அழகாக ரெடியாகி உட்காந்துருக்கா. ஆனால் அவளோட முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்போ சந்தோஷமோ எதுவுமே இல்லை. அவளோட உடஞ்சி போன அந்த விரலை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ சொன்ன எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அம்மாவும் அங்கே வந்து நீ ரெடி ஆகிட்டியா அம்மா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவளோ ஆதித்யா வந்துட்டாரா அப்படின்னு ஆதித்யாவை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கா. உடனே அங்கே தங்கச்சிக்காரையும் வந்து எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைக்கா, இன்றைக்கி உனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, ஆனால் நீ ஆதித்யாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, அப்போ மனசில் உண்மையிலே என்னதான் இருக்குது அதை வெளிப்படையாக சொல்லேங்க்கா அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல, அவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, அவர் என் கூட இருக்கணும்னு தான் நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை, என்னோட ஃபோனை வேணா நீயே வச்சுக்கோ, நான் அவர்கிட்ட பேச போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினி அப்படியே கீழே அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைக்காரனும் அழகாக ரெடியாகி வந்திருக்கான் என்கேஜ்மெண்ட்டுக்காக. அப்புறமா என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவாலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான், நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் ஹிந்து ஃபேமிலி. அதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், மோதிரத்தை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா 2 பேர் கையிலையுமே மோதிர பாக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினியும் மாப்பிள்ளைக்காரனுக்கு ரிங்கு போட்டு விடுறதுக்காக பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ரிங்கே இல்லை, வெறுசாக தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை. அப்பா இது காலியாக இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த ரிங் எங்கே போயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோவோட கையில் அப்பா தானே கொடுத்தாரு அந்த ரிங்கு. ஸோ அந்த ரிங்கு வந்து ஆதித்யா கையில் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, ஆதித்யாவுமே இங்கே வரல, இப்போ ரிங் இல்லாமல் என்கேஜ்மெண்ட்டும் பண்ண முடியாது. அதனால இவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட விரலில் இருக்கிற ரிங்கை கழட்டி இந்த மோதிரத்தையே மாப்பிள்ளைக்கு போட்டு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கையில் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஃபோனு தங்கச்சி கையில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபோனுக்கு வந்து கால் வந்துட்டே இருக்கு. கால் பண்ணுறது நம்ம ஹீரோவோட தம்பிக்காரன் தான். கால் அட்டன் பண்ணலான்னு போனால் அப்பா வந்து இல்லை வேணாம் நீ அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இது டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. திரும்ப திரும்ப கால் வந்துட்டே இருக்குது. அவள் கட் பண்ணி விட்டுட்டே இருக்கா. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப்க்குமே கால் வருது. அந்த பொண்ணு அங்கேருந்து தூரமாக எடுத்துகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கு. இங்கே இவங்க 2 பேரும் மோதிரமும் போட போகிறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு என்னது ஆதித்யா சாருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயினி அங்கேருந்து ஓடி வந்து ஃபோனை பிடுங்கி பேசுகிறா தம்பிக்காரங்கிட்ட. ஆதித்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவர்
அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோயினி அங்கேருந்து ஆதித்யாவை பார்க்க போனா அப்பா பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு. நீ எங்க போற ஜோயா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஆதித்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா, ப்ளீஸ்ப்பா நான் போகணும் அப்படின்னு சொன்னா, இங்க பாருமா உனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், நீ இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா நான் வந்து கூட என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்கிறேன், இப்போ நான் இங்கேருந்து போய் தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இவ வீட்டு வாசலை தாண்டியே போயிட்டா. காரணம் நம்ம ஹீரோ மேலே ஹீரோயினி வச்சிருக்க அந்த காதல் தான் காரணம். அப்படி நம்ம ஹீரோக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் இந்த சீரியல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.